வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையுடன் தோளோடு தோள் நிற்கும் ஈரான் எரிபொருள் வழங்க தயாரென விடுக்கப்பட்ட அறிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரி கைது அச்சத்தில் உறைந்து போயுள்ள கம்மன்பில முண்டியடித்து வெளியிடப்பட்ட கருத்துக்கள். எரிபொருள் விலைகளை தொடர்ந்து திடீரென அதிகரித்த பேருந்து கட்டணங்கள் வெளியான புதிய கட்டண விவரம். திருகோணமலையில் திடீரென சுற்றி வளைக்கப்பட்ட மணல் களஞ்சிய சாலை மீட்கப்பட்ட ஆயிரக்கணக்கான லிட்டர் டீசல். போலீசாரின் அதிரடி நடவடிக்கை. பதுளை வைத்தியசாலையில் மற்றொரு அதிசய அறுவை சிகிச்சை. வயிற்றை துளைத்த இரும்பு கம்பி. விரைந்து செயற்பட்ட வைத்தியர்கள். நடந்தது என்ன? நாட்டு மக்களுக்கு அதிகாரிகள் மூலம் ஜனாதிபதி விடுக்கும் அதிரடி உத்தரவு. மக்களே அனைத்தையும் சேமித்துக் கொள்ளுங்கள். வெளியிடப்பட்ட மேலும் பல தகவல்கள். நாட்டில் அடுத்தடுத்து அதிகரிக்கும் பல்வேறு பொருட்களின் விலைகள். அதிகரித்தது முக்கிய பேக்கரி பொருளொன்றின் விலை. தாயாரை கொலை செய்தால் தான் வாழ முடியும் என கூறிய மகள். அதிர்ச்சியை ஏற்படுத்திய விரிவுரையாளரை கொலை செய்தவர்களால் வழங்கிய வாக்குமூலம். சம்பவத்தால் உறைந்து போயுள்ள இலங்கை. நாட்டில் திடீரென இறங்கிய தங்கத்தின் விலை. நகை பிரியர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. வெளியான விலை நிலவரம். போரை உடனடியாக நிறுத்த முன்வந்த ட்ரம்பின் பொய்யை அம்பலப்படுத்திய ஈரான். பரபரப்பாகும் மத்திய கிழக்கின் நிலவரங்கள். வெளியான உலக செய்திகள். தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இலங்கை ஒரு நட்பு நாடு என்றும் எந்த நேரத்திலும் உதவி வழங்க தயார் நிலையில் ஈரான் இருப்பதாக இலங்கைக்கான ஈரானிய தூதுவர் அலிசேரா டெல்கோஸ் தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள ஈரானிய தூதரகத்தில் நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய அவர், இலங்கை எண்ணெய் அல்லது ஏதேனும் அத்தியாவசிய பொருட்களை கோரினால் அவற்றை வழங்க ஈரான் தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார். மேலும் ஹார்மோஸ் நீரிணை தொடர்பாக கருத்து வெளியிட்ட அவர், ஈரான் தனது நட்பு நாடுகளுக்காக அந்த நீரிணையை மூடவில்லை என்றும் வலியுறுத்தினார். இதனுடன் இலங்கை எந்தவித சிக்கலிலும் சிக்க வேண்டாம் என்பதே தங்களது நிலைப்பாடு என்றும், இலங்கை ஈரானுக்கு மிகுந்த மரியாதைக்குரிய நாடாக இருப்பதாகவும் தூதுவர் தெரிவித்தார். அதேவேளை அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலின் டார்பிடோ தாக்குதலால் மூழ்கடிக்கப்பட்டதாக கூறப்படும் ஈரானிய போர்க்கப்பல் ஐரிஸ் தேனா தொடர்பாகவும் அவர் நினைவு கூர்ந்தார். அந்த கப்பலின் குழுவினரை மீட்கும் முயற்சியில் ஈரான் முன்வைத்த கோரிக்கைக்கு இலங்கை வழங்கிய உதவியை அவர் பாராட்டினார். மேலும் ஈரானில் தங்கியுள்ள இலங்கையர்கள் நாடு திரும்ப விரும்பினால் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் வழங்க ஈரான் அரசாங்கம் தயாராக உள்ளதாகவும் அலிரிசா டெல்கோஸ் தெரிவித்துள்ளார். 2019 ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரியை அம்பலப்படுத்தும் தனது புத்தகம் மார்ச் மாதம் 31 வெளியிடப்படுவதை தடுப்பதற்காக அரசாங்கம் தன்னை மார்ச் மாதம் 27 சிறையில் அடைக்க முயற்சி செய்கின்றது என முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில குற்றம் சாட்டியுள்ளார். நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், தன்னை அதற்கு முன்பே கைது செய்யக்கூடும் என்பதால் தனது புத்தகம் வெளியிடப்படாமல் போகலாம் என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச சமீபத்தில் குறிப்பிட்டதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் தனது புத்தகம் வெளியாவதை தடுக்க அரசாங்கம் தன்னை கைது செய்ய திட்டமிட்டுள்ளது என்பது தெளிவாகின்றது எனவும் அவர் கூறினார். கடந்த வாரம் நடைபெற்ற அரசாங்க ஊடக சந்திப்பின் போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் சூத்திரதாரி குறித்து கம்மன்பில் முன்வைத்த கூற்றுக்கள் தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு அமைச்சர் நலிந்த ஜெயதிச பதிலளித்ததை தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் சூத்திரதாரி என கூறப்படும் நபரை மாத இறுதிக்குள் வெளிப்படுத்துவதற்காக உதய கம்மன்பில முன்னதாக தெரிவித்திருந்தார். அதேவேளை மார்ச் மாதம் 27 விசாரணைக்கு வரவுள்ள வழக்கில் எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை என்றால் அவர் சில உண்மைகளை வெளியிடக்கூடும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் தன்னை மார்ச் மாதம் 27 கைது செய்வதை உறுதி செய்யுமாறு அமைச்சர் நலிந்த ஜெயதிசவுக்கு உதய கம்மன்பில சவால் விடுத்துள்ளார். திருகோணமலை சேரனுவர பகுதியில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த எரிபொருள் தொடர்பான சம்பவம் ஒன்று நேற்று பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது, சட்டவிரோதமான முறையில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த 2000 லிட்டர் டீசல் கந்தலாய் பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கந்தலாய் பிரிவிற்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் LM சஞ்சீவ பண்டார அவர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது.
தெரிவித்துள்ளது. இதன்படி கந்தளாய் பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவின் நிலைய பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் மலிந்து செனரவித்த தலைமையிலான போலீஸ் குழுவினர் சேரனுவர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள கட்டுமான பொருட்கள் விற்பனை நிலையம் மற்றும் மணல் களஞ்சிய சாலை ஒன்றை முற்றுகையிட்டனர். அப்போது எந்தவிதமான சட்டப்பூர்வ அனுமதி பத்திரமுமின்றி மிகவும் சூட்சுமமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த டீசல் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக குறித்த விற்பனை நிலையத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை இன்று மூதூர் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கந்தளாய் பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவினர் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். நேற்று நள்ளிரவு முதல் அமுலுக்கு வரும் வகையில் பேருந்து கட்டணங்களை 12.19% அதிகரிக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இதன்படி முன்னர் 27 ரூபாயாக இருந்த குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் 30 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை மீண்டும் அதிகரித்திருந்த நிலையில் பேருந்து கட்டணங்களை 15% உயர்த்த வேண்டும் என தனியார் பேருந்து சங்கங்கள் நேற்று அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்திருந்தன. இதனிடையே எரிபொருள் விலை உயர்வின் தாக்கமாக பேருந்து கட்டணங்களில் 10% அதிகமான உயர்வு ஏற்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணையம் தெரிவித்திருந்தது. இது தொடர்பான முன்மொழிவும் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில் சில தனியார் பேருந்து உரிமையாளர்கள் நேற்று இரவு முதல் தங்களது சேவைகளை நிறுத்தியிருந்தனர். இதன் காரணமாக இன்று காலை குறைந்த எண்ணிக்கையிலான பேருந்துகளே சேவையில் ஈடுபட்டன. பேருந்துகள் சரியாக இயங்காததால் பாடசாலை மாணவர்கள் உட்பட பொதுமக்கள் கடும் சிரமத்தை எதிர்கொண்டனர். மேலும் இயங்கிய சில பேருந்துகளில் கடும் நெரிசல் நிலவியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் திருத்தப்பட்ட பேருந்து கட்டணங்கள் நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளன. நாட்டின் தினசரி எரிசக்தி நுகர்வு அதிகரிக்கும் மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரையிலான உச்ச நேரங்களில் எரிசக்தி பயன்பாட்டை முறையாக கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மாவட்ட நிர்வாக அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். பொதுமக்களுக்கு உரிய அறிவுறுத்தல்களை வழங்குவதன் மூலம் நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்த அனைத்து சாத்தியமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழ்நிலை காரணமாக உலக நாடுகள் அனைத்திற்கும் தொடர்ச்சியான எரிசக்தி விநியோகத்தை உறுதி செய்வது சவாலாக மாறியுள்ளதாகவும் இந்த நிலையில் எரிசக்தியை சிக்கனமாகவும் திட்டமிட்ட முறையிலும் பயன்படுத்துவது அவசியம் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். மேலும் நாட்டின் தற்போதைய சவால்களை சமாளிப்பதற்காக நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் என அனைவரும் அதிகபட்ச பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பு திட்டம் முறையாக நடைமுறைப்படுத்தப்படுவதை உறுதி செய்வதும் அதனை வலுப்படுத்துவதற்கான கூடுதல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் அனைவரின் பொறுப்பாகும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். எரிசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்த மேற்கொள்ள வேண்டிய மேலதிக நடவடிக்கைகள் குறித்து விவாதிப்பதற்காக ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போது அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். அதேவேளை மாகாண அரசாங்க மட்டத்தில் எரிசக்தி நுகர்வை கட்டுப்படுத்த எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் கலந்துரையாடுமாறும் ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார். இதனிடையே விளம்பர நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் விளம்பர பலகைகள் மற்றும் அலங்கார மின்சார அமைப்புகள் அதிக மின்சார நுகர்வை ஏற்படுத்துகின்றன என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவற்றை கட்டுப்படுத்துவதன் மூலம் கணிசமான மின்சார சேமிப்பு செய்ய முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அத்தியாவசியமற்ற தெரு விளக்குகளின் பயன்பாட்டை குறைப்பதற்கான போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் முன்மொழிவும் இந்த கலந்துரையாடலில் பரிசீலிக்கப்பட்டுள்ளது. இதற்கான மாற்று நடைமுறைகள் குறித்து அனைத்து தரப்பினரும் இணைந்து அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியத்தை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் பதுளை பகுதியில் நடந்த ஒரு மிக மோசமான விபத்தில் 37 வயதுடைய ஒருவரின் உயிரை பதுளை வைத்தியசாலை மருத்துவக் குழுவினர் வெற்றிகரமாக காப்பாற்றியுள்ளனர்.
விபத்துக்குள்ளானவர் வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்ட உடனே அவசர சிகிச்சை பிரிவில் பணியாற்றும் சிரேஷ்ட மருத்துவர் பாலித்த ராஜபக்ச தலைமையிலான மருத்துவ குழுவினர் உடலில் புதைந்திருந்த இரும்பு கம்பியின் ஒரு பகுதியை வெட்டி அகற்றிய பின்னர் அவரை உடனடியாக அறுவை சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். அறுவை சிகிச்சையின் போது உடலில் இருந்த மீதமான இரும்பு பகுதிகளையும் மருத்துவர்கள் முழுமையாக அகற்றியுள்ளனர். இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது என்று பார்க்கும்போது, நபர் முருங்கை மரத்தில் முருங்கைக்காய் பறிக்க சென்ற போது கிளை முறிந்து அவர் அருகிலிருந்து கான்கிரீட் மதில் மீது விழுந்தார். அதிலிருந்த இரும்பு கம்பி அவரது வயிற்றை துளைத்து முதுகின் வழியாக வெளியே வந்தது. இதன் மூலம் பதுளை வைத்தியசாலை மருத்துவக் குழுவின் நுட்பமான சிகிச்சை காரணமாக மிக மோசமான விபத்திலிருந்து ஒருவரின் உயிர் காப்பாற்றப்பட்டது. நேற்று நள்ளிரவு முதல் அமுலுக்கு வரும் வகையில் பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகள் உயர்த்தப்பட்டுள்ளதாக பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இதன்படி 450 கிராம் பானின் விலை 10 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய புதிய விலை 130 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏனைய பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகளும் இதேபோன்று 10 ரூபாயால் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்திய எரிபொருள் விலை அதிகரிப்பை தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் எரிபொருள் விலை உயர்வு உற்பத்தி மற்றும் விநியோக செலவுகளை அதிகரித்துள்ளதாகவும் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை பான் நாடு முழுவதும் பிரதான உணவுப் பொருளாக பயன்படுத்தப்படுவதால் இந்த விலை உயர்வு பொதுமக்களுக்கு நேரடி பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் பல்கலைக்கழக விரிவுரையாளர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டு சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளில் வெளியாகியுள்ள தகவல்கள் சமூகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தின் பின்னணி குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் இளமை காதலும் போதைப் பொருள் தொடர்பும் இந்த கொலையில் முக்கிய காரணங்களாக இருந்திருக்கலாம் என விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகின்றது. குறித்த விரிவுரையாளரின் மகளும் மருமகனும் இணைந்து திட்டமிட்டு இந்த கொலையை மேற்கொண்டதாக இதுவரை இடம்பெற்ற விசாரணைகளில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 18ஆம் தேதி அதிகாலை விரிவுரையாளர் கொலை செய்யப்பட்டு அதே நாள் காலை அரியாலை தனங்களப்பு பகுதியில் உள்ள பற்றைக்காட்டுக்குள் சடலம் வீசப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பவத்திற்கு பின்னர் வீட்டிலிருந்து நகைகளை அடகு வைத்து பெற்ற பணத்தை பயன்படுத்தி திருகோணமலையில் வாடகை வீடு எடுத்து தம்பதியினர் குடியேறி இருந்ததாகவும் பின்னர் 20ஆம் தேதி காவல்துறையினரால் அவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் 21ஆம் தேதி குறித்த பகுதியில் இருந்து விரிவுரையாளரின் சடலம் மீட்கப்பட்டது. இவ்விடயம் தொடர்பான மேலதிக தகவல்களின்படி குறித்த விரிவுரையாளர் யாழ்ப்பாணம் அராலி பகுதியை சேர்ந்தவராகவும் கைத்தடி பகுதியில் வசித்து வந்ததை அடுத்து பின்னர் சொன்னிக்குழி பகுதியில் வீடு அமைத்து குடியேறியிருந்தவராகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அவருக்கு 2 பிள்ளைகள் உள்ளனர். மூத்த மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளராக பணியாற்றி வருவதுடன் மகளுக்கு 19 வயதாகும். அந்த மகளுக்கும் 21 வயதுடைய இளைஞனுக்கும் முன்னதாக பதிவு திருமணம் நடைபெற்றுள்ளதாகவும் அந்த இளைஞன் போதைப் பொருள் பழக்கத்திற்கு அடிமையானவர் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த திருமணத்திற்கு தாயார் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் மகள் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொண்டதாகவும் இதனால் குடும்பத்திற்குள் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் கணவன் துன்புறுத்திய காரணத்தால் மகள் மீண்டும் தாயாரின் வீட்டிற்கு திரும்பி வந்த நிலையில் அவர்களுக்கிடையில் விவாகரத்து வழக்கு தொடரப்பட்டு தற்போது விசாரணையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் சமூக வலைதளங்கள் மூலம் மீண்டும் தொடர்பில் உள்ளதாக மருமகன் வாக்குமூலம் அளித்துள்ளதுடன் விவாகரத்து வழக்கை கைவிட்டு மீண்டும் இணைந்து வாழ திட்டமிட்டிருந்ததாகவும் கூறப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து கடந்த 17ஆம் தேதி இரவு இளைஞன் மறைமுகமாக வீட்டிற்குள் நுழைந்து நள்ளிரவு நேரத்தில் மகளுடன் பேசியதாகவும் இருவரும் சேர்ந்து வாழ முடிவு செய்ததாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அப்போது தாயாரை அகற்றினால் மட்டுமே ஒன்றாக வாழ முடியும் என கூறப்பட்டதாகவும் அதன்படி கொலை செய்ய தீர்மானிக்கப்பட்டதாகவும் சந்தேக நபர் வாக்குமூலம் அளித்துள்ளார். அதன்படி 18ஆம் தேதி அதிகாலை விரிவுரையாளர் தூங்கிக் கொண்டிருந்த அறைக்குள் நுழைந்து மகள் கால்களை பிடித்திருக்க மருமகன் கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக விசாரணைகள் தெரிவிக்கின்றன. கொலைக்கு பின்னர் வீட்டிலிருந்து சிசிடிவி சாதனத்தின் டிவிஆர் அகற்றப்பட்டு பின்னர் அது வழியில் உள்ள நீர்நிலையொன்றில் வீசப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது.
அத்துடன் வீட்டிலிருந்து நகைகள் எடுக்கப்பட்டு சடலம் படுக்கை விரிப்பில் சுற்றப்பட்டு காரில் எடுத்து செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பின்னர் சடலத்தை புதைக்க முயன்ற போதும் அது சாத்தியமாகாததால் தனங்கிழப்பு பகுதியில் உள்ள பற்றை காட்டில் வீசிவிட்டு சென்றதாக சந்தேக நபர் தெரிவித்துள்ளார். எனினும் இந்த கொலையில் தன்னுடைய பங்கை மகள் இதுவரை மறுத்து வருவதாகவும் விசாரணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நேற்று சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை இரண்டாவது தடவையாகவும் பாரிய சரிவை கண்டுள்ளது. இதன் தாக்கம் இலங்கையிலும் பதிவாகியுள்ளது. அதன்படி நேற்று காலை 24 கரட் தங்கம் ஒரு பவுன் 3,70,000 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்ட நிலையில் 5,000 ரூபாயால் குறைக்கப்பட்டு 3,65,000 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டது. மேலும் 22 கரட் தங்கம் ஒரு பவுன் 3,40,400 ரூபாயாக இருந்த நிலையில் 4,600 ரூபாயாக குறைக்கப்பட்டு 3,35,800 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டது. இதற்கமைய 24 கரட் தங்கத்தின் 1 கிராம் 45,625 ரூபாயாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராம் 41,975 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. தொடர்பான உலக செய்தியின் ஒரு பார்வை. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான மோதலை தீர்ப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முன்னேறி வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ள நிலையில் ஈரான் தரப்பு இதற்கு வித்தியாசமான தகவலை வழங்கியுள்ளது. ஈரான் புரட்சிகர பாதுகாப்பு படையுடன் தொடர்புடைய ஃபார்ஸ் செய்தி நிறுவனம் பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு ஈரானிய அதிகாரியை மேற்கோள் காட்டி டொனால்ட் ட்ரம்புடன் நேரடி அல்லது மறைமுகமான எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என தெரிவித்துள்ளது. இதன் மூலம் அமெரிக்காவின் செய்தி வெளியீடு மற்றும் ஈரானின் பதில் தகவலுக்கு இடையில் வேறுபாடு இருப்பதை பார்க்க முடிகிறது. இது இப்படி இருக்க, ஈரான் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீது நடைபெறக்கூடிய தாக்குதல்களை தடுக்க 5 நாட்களுக்கு நிறுத்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இச்செய்தியை அவர் தனது உத்தியோகபூர்வ ட்ரூத் சோசியல் கணக்கில் வெளியிட்டுள்ளார். இதன் மூலம் ட்ரம்ப் கூறியதாவது: மத்திய கிழக்கில் நமது பகைமைகளுக்கு மொத்தமாக மற்றும் முழுமையான தீர்வு காண்பது தொடர்பாக கடந்த 2 நாட்களாக அமெரிக்க கூட்டணி நாடுகளும் ஈரான் நாடு மிகவும் நல்ல மற்றும் பயனுள்ள பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளன. இதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் என அவர் கூறியுள்ளார். இவ்வாறு அறிவித்ததை தொடர்ந்து, அதாவது ஈரான் மீதான தாக்குதலை 5 நாட்களுக்கு ஒத்திவைப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்ததற்கு பிறகு உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலைகள் கணிசமாக குறைந்துள்ளன. அதன்படி பிராண்ட் கச்சா எண்ணெய் விலை சுமார் 7% சரிந்து ஒரு பீப்பாய்க்கு $99 கீழே குறைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்று காலை இதன் விலை $114 இருந்தது. இதனுடன் சேர்ந்து அமெரிக்கா WTI எண்ணெய் விலையும் 8% சரிந்து ஒரு பீப்பாய்க்கு $90 குறைந்துள்ளது என்று குறிப்பிடப்படுகின்றது. இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். உடனுக்குடனான செய்தி அறிவிப்புகளை பெற்றுக்கொள்ள மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எமது வாட்ஸ்அப் சேனலிலும் இணைந்து கொள்ளுங்கள்.